ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம அபி ஒரு வழியாக கர்ணாவோட வீட்டுக்கு வந்து மாணிக்கத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்தாங்க அப்படின்ற விஷயம் இங்கே அதாவது ஸ்வேதாவுக்கும் கர்ணாவுக்கும் தெரியவே தெரியாது. மாணிக்கம் தான் வீட்டுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்து மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. அதே சமயம் இங்கே பிரபாகரன்கிட்டையுமே நம்ம ஸ்வேதா சொல்லியிருப்பாங்க, அவன் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே நம்ம பிரபாகரனுமே சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கருணாக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது. ஏன்னா மாணிக்கத்துக்கிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து பார்வதியை யார் கொன்று போட்டாங்க, எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் தான் இருக்குது. ஸோ மாணிக்கம் பிரபாகரனுக்கிட்டேயோ இல்லை நம்ம வெற்றிக்கிட்டேயோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நம்ம கர்ணாக்கு ஸ்வேதா மிகப்பெரிய ஆப்பை வச்சுருவாங்க. ஏன்னா ஸ்வேதா அவங்க அக்கா மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சு இருந்திருப்பாங்க. தன்னோட அக்காவை கொலை பண்ணது இந்த அபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அபியையும் நம்ம வெற்றியையும் வெறுக்க தான் செய்கிறாங்க. இப்போது கர்ணா தான் இந்த தப்பை செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கர்ணாக்கு தண்டனை மிக பெருசாக தான் இருக்கும். இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கர்ணாக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு கர்ணா, நீ எதை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த மாணிக்கத்தை நான் கண்டுபிடிச்சிருவேன். அவன் உன்கிட்ட இருந்தே கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிட்டு அதுக்கான ஆதாரத்தை கொடுக்காம போயிருக்கான். அவன்கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடலாம் கர்ணா. நீ எதை நினச்சியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருக்கர்ணா. நீ ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வெற்றி வந்து சொல்லிவிட்டு இப்போது மகேஷை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போது ஸ்வேதாவுமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எப்படியாவது அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சிடணும். எக்கச்சக்கமான பணத்தை கர்ணாக்கிட்டேருந்து ஆட்டிய போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்கான் பொறுக்கி நாய் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கர்ணாக்கு ஒரு பக்கம் பயம், இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வேதா நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவா. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டா. அந்தளவுக்கு அவங்க அக்கா மேலே பாசமாக இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணிக்கம் வந்து யார் கண்ணிலையுமே படக்கூடாது. யார் கண்ணிலையும் படுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம போட்டு தள்ளணும். சீக்கிரமாகவே நம்ம தனியாக ஆள் வச்சு அவனை தேடணும். இல்லை வெற்றிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா முடிஞ்சு சொல்லி நமக்கு கண்டிப்பாக வெற்றியை பயங்கரமாக நமக்கு ஆப்பு வச்சுடுவான். ஏன்னா தன்னோட பொண்டாட்டியவே இவன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அதுவும் தப்பு பண்ணாமல் 10 வருஷமாக நம்மளையும் அவளையும் பிரித்து நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டான்ற கோபம் அவனுக்கு நிறைய வந்துடும். எப்போவுமே வெற்றி நம்ம கூட தான் இருக்கணும், நமக்கு சாதகமாக தான் வெற்றி எப்போவுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அடியாட்களுக்கு கால் பண்ணி, நீ இப்போவே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, 2 நாளில் இந்த மாணிக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து இப்போ அவங்க அடியாட்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் முக்கியமாக வெற்றிக்கோ இல்லை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம தனிப்பட்ட முறையில் தான் இந்த மாணிக்கத்தை தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போது அண்ணே நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே, நாங்கள் 2 நாளுக்குள்ளே இல்லை ஒரே ஒரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சிருவோம், இந்த ஊரவே அலசி பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அடியாட்கள் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் கர்ணாக்கு பயம் விட்டு போகல. மாணிக்கத்தை எப்போ கொலை பண்ணுவோம், அவனை கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்க முடியும். காலம் ஃபுல்லாக அந்த அபி ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். அவள் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வெளியில் சுற்ற முடியும். இல்லைனா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிய மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து நினைக்கிறாங்க. ஸ்வேதா இப்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டோட அண்ணான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் நல்லா டீப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்ணா அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம இப்போது பயங்கர கடுப்பில் இருக்கோம். இந்த மாணிக்க நம்மளை ஏமாற்றிட்டானே, அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கோம். ஆனால் எவன் கூடயே கடலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா. இவளால் தான் பார்வதியவே நான் கொலை பண்ணேன். இவளை எப்படியாவது அடையணும், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம். ஆனால் வேறு யாருக்கிட்டையாவது சந்து கேப்பில் சிந்து பாஞ்சு அவள் பாட்டுக்கு ஓடி போயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது மட்டும் நடக்கூடாது, சீக்கிரமாக ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கர்ணா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா அவங்க ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக டைம் பாஸ் ஆகுது, நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே காலியாகிடுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், உனக்கு ப்ரெஷர் காலியாகிடும், எனக்கு தான் வெயிட்டாக தலைமலை வந்து இறங்குது அப்படின்ற மாதிரி கர்ணா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க.
ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா மாணிக்கத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க எப்படியோ ஒன்று கருணா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கருணாவை எப்படியோ ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது மாணிக்கத்தை நம்ம எப்படியாவது பிடிக்கணுமே. மாணிக்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தை வாங்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை அவன்கிட்ட கொடுக்கணும். அவனோட நம்பரை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பிரபாகரன் வந்து கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க அபிகிட்ட. ஸோ அபியுமே இப்போது ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரபாகரன் அபிகிட்ட என்ன பி சக்ஸஸாக முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ போய் மாட்டிக்காமல் நான் டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். இதை வச்சு எப்படியாவது மாணிக்கத்தை பிடிச்சிடலாம். மாணிக்கத்தை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கருணாவுக்கு எதிரான ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபி, கன்ஃபார்ம் மாணிக்கத்தை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருணா யாருக்குமே தெரியாமல் அந்த மாணிக்கத்துக்கிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அபி, நான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ தான் இந்த விஷயமே நான் கேள்விப்பட்டேன். எனக்கும் அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதே சமயம் ஸ்வேதா அதுக்கப்புறம் வெற்றிக்கு கூட தெரியாமல் அவன் பணத்தை ஏமாந்துருக்கான். அப்போது ஸ்வேதாக்கும் வெற்றிக்கும் தெரியாமல் அந்த கருணை எதுவுமே பண்ண மாட்டான். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை ஏமாந்துருக்கான் அப்படின்னா கருணாக்கு பர்சனலாக தான் ஏதோ ஒரு ஆதாரம் மாணிக்கத்துக்கிட்ட இருக்குது. இதிலேருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. நம்ம அபியுமே ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு என்னமோ பார்வதி அக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் மாணிக்கத்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ மாணிக்கத்தை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரபாகரன் யோசிக்கிறாங்க. சரிங்க அபி, நான் மாணிக்கத்தோட நம்பரை அந்த கருணா கிட்டேருந்து வாங்குகிறேன். அடிக்கடிக்கு கருணாக்கு அந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சார், ஒரு வேளை மாணிக்கம் அப்பப்போ நம்பரை மாற்றிக்கிட்டே இருந்தால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போமே, அட்டன் பண்ணுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. சரிங்க சார், எப்படியாவது நீங்கள் அந்த நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. நம்ம மாணிக்கத்தை காண்டாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனோட டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்டுக்காக அவன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். எப்படியாவது அவனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் இந்த கேஸ்லேருந்து ஒட்டுமொத்தமாக வெளியே வர முடியும். தப்பு பண்ண அந்த கருணா தான் தண்டனை அனுபவிக்கணும் சார். பாவம் பார்வதி அக்கா, அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா. அவங்கள சின்ன வயசுலேயே கொலை பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பச்சைலாம் குழந்த அந்த மகேஷை கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க ஆசை தான் முக்கியம், அவங்க வந்து வசதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு கேடுக்கிட்ட கேவலமான வேலையை பண்ணி வச்சுருக்கான் அந்த கருணா. அந்த கருணா வெளியில் சுற்றவே கூடாது. அவனை ஜெயிலில் தூக்கி போடணும் சார். கடைசி வரைக்கும் அவன் வெளி உலகனா என்னன்னே தெரியாமல் நரக வேதனை அனுபவிக்கணும். அவன் பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக அவன் அனுபவிச்சு ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. இப்போ பிரபாகரன் சொல்கிறாங்க, அபி நீங்கள் கவலையே படாதீங்க அபி, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் நம்பர் கிடைச்சதுமே எனக்கு கால் பண்ணுங்கள், இது விஷயமா நம்ம பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம வெற்றி வந்து இப்போது நம்ம மகேஷை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக ஸ்கூலாண்ட உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சண்முகமுமே அங்கே வந்திருப்பாங்க. சண்முகம் வந்து இங்கே சுடரோட அதாவது நம்ம தருண், தியா இவங்க எல்லாரையுமே கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே வராங்க. இப்போ யதார்த்தமாக வெற்றி வந்து திரும்பி பார்க்குறாங்க. எங்கள் சுடர் வந்து நம்ம சண்முகத்துக்கு கையை பிடிச்சிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு வரதை கவனிக்கிறாங்க. என்ன இது சுடர், அப்போது இத்தனை நாளாக நம்ம அபியோட அண்ணன் பொண்ணுக்கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்க. ஸோ நம்ம சுடர் வந்து வெற்றியோட குழந்தை அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நம்ம வெற்றிக்கு தெரியாது. இப்போது அது அபியோட அண்ணன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன இது இத்தனை நாளாக இந்த அபியோட ரிலேஷன் கூட தான் நம்ம இப்போது இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தோமா. ஆனாலுமே சுடர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் ஏன் இந்த அபி மட்டும் இப்படி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அபியோட அண்ணனும் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. அபி மட்டும் எப்படி இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சா. பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு பாவம் எந்த தப்புமே பண்ணாத எந்த பாவத்தையும் அறியாத பார்வதி அக்காவை அநியாயமாக கொண்டு போட்டுட்டாலே அவளுக்கு எப்படி மனசு வந்திருக்கும் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
வெற்றி வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது மகேஷுமே வந்துடுறாங்க. அங்கிள் என்ன அங்கிள், நான் ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்னென்னா பயங்கர யோசனையில் இருக்கீங்க, என்ன விஷயம் அங்கிள், என்னாச்சு, ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகேஷ், சும்மா தான், நீ வந்ததை நான் பார்க்கல, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது மகேஷ், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அங்கிள் கிளம்பலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வெற்றி நம்ம மகேஷை கூட்டிக்கிட்டு அதாவது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே நம்ம சுடரோட பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சுடர் எவ்வளோ நல்லா பேசுகிறா நம்மக்கிட்ட, நமக்கே சில அறிவுரைகளெல்லாம் சொல்லியிருக்கா, அவள் சொன்னதெல்லாம் நம்ம பின்பற்றியிருக்கோம். இப்படிலாம் இருக்கிறப்போ அதாவது அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, ஆனால் அபிக்கு சொந்தக்காரி அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி வந்து பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. சரி சரி, அந்த அபியை பற்றி யோசிச்சா தான் நமக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, தேவையில்லாமல் அதை எதையுமே பற்றி பேசி நம்ம பிரயோஜனமே இல்லை, யோசிக்கவே கூடாது அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வெற்றி வந்து இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமேங்க நம்ம கருணா வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, கருணா என்னாச்சு, நான் உன்னை ரிலாக்ஸாக தானே இருக்க சொன்னேன், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே கருணா இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, நடந்த எதையுமே என்னால் மறக்கவே முடியல, இங்கே பாரு கருணா, நீ எதை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னால் நீ மறக்க முடியல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லை வெற்றி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாணிக்கத்துக்கு ட்ரை பண்ணேன், நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனால் கால் அட்டன் பண்ணல, திரும்பவும் இன்னொரு டைம் கடைசியாக பண்ணேன், அவன் கால் அட்டன் பண்ணான், ஏன்டா எதுக்காக என் வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோவமாக நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரல, நான் டாக்குமெண்ட் எதுவுமே எடுக்கலை, நீங்கள் எங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து சொல்லவும், வெற்றி இருந்துட்டு, என்ன வெற்றி இதெல்லாம், இப்போது ஒருத்தன் திருடிட்டான், அவன் திருடிட்டான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸுமே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ் வந்து இப்போ அந்த திருடனை கேட்பாங்க, டேய் நீ திருடனியாடான்னு சொல்லி கேட்குறப்போ நான் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லுவான், இப்போ போலீஸ் அடிச்சிடுவாங்க அப்படி இப்படின்னு எதுக்கோ ஒன்றுத்துக்கு பயந்துக்கிட்டு அந்த திருடன் உண்மையாக ஒத்துக்க போகிறான். அப்படி தானே அந்த மாணிக்கத்துக்கிட்டே நீ ஏன்டா எடுத்துகிட்டு போனேன்னு கேட்டால் வேற என்ன சொல்லுவான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் எதுவுமே பண்ணல, நான் எடுக்கலன்னு தான் சொல்லுவான். என்ன காரணம் இதெல்லாம், நீ எதை பற்றி யோசிச்சு கவலைப்படாத, நான் அவனை சீக்கிரமாகவே தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து கருணாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மாணிக்கம் வந்து வெற்றிக்கிட்ட கிடைச்சாலுமே வெற்றிக்கு எல்லா உண்மையுமே புரிய வரும். அப்போ தான் அபி வந்து ரொம்ப நல்லவங்க, பார்வதியை அபி கொலை பண்ணல அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெற்றி வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நம்ம அபி வந்து நிரந்தரமாக ஜெயிலில் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அபிக்கிட்டையாவது மாணிக்கம் வந்து சிக்கணும். மாணிக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம அபி வந்து கோர்ட்டில் ப்ரெசியூட் பண்ணாங்க, அதாவது அந்த ஆதாரத்தை ப்ரெசியூட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அபி நிரந்தரமாக வெளியே வந்துடுவாங்க. அதே சமயம் அவங்க ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா நம்ம சண்முகம் ஃபேமிலி கூடவும் அதே சமயம் தன்னோட பொண்ணு சுடர் கூடவும் இருக்கணும், அவங்களுக்கு நிறைய ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும், அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கணுன்றது மட்டும்தான் நம்ம அபியோட ஆசை. ஸோ அதுக்காகவாவது தன்னோட பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும், தன்னோட பொண்ணோட எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அபி வெளியே வரணும், சுடரும் அபியும் எப்போவுமே ஒன்றா இருக்கணும், சுடரோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம அபி வீட்டில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போது சரளா வந்து சமைச்சு கொண்டு வந்து நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது இங்கே நம்ம சரளா இருந்துட்டு ரொம்ப பாசமாக கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற, ஆனால் இதெல்லாம் உண்மையான பாசமெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே வீட்டை அபி இவ பேருக்கு மாற்றி வைக்கிறதா சொன்னதுனால தான் இவ்வளோ பாசம் சரளா, ஆனால் உன்னை மாதிரி ஆளை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரளாவை பார்த்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அபி இருந்துட்டு, என்ன நீ இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோவுமே நீங்கள் தனியாக ஒத்தாலாம் நின்று சமைச்சிங்களா, ஏன் நீ எனக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை அபி, உனக்காக நான் முன்னாடியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிட்ட, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்ட,
அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்க. அதுவும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன்னு வேற சொல்ற. நீ இருக்கிற கொஞ்ச நாளாவது இங்கே நீ சந்தோஷமா இருக்கணும்ல அபி. அதுக்காக தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் என் கைப்பட செஞ்சது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து சொல்கிறாங்க. நம்ம அபியுமே விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடர், தருண், தியா இவங்க 3 பேருமே விளையாடிட்டு அப்போ தான் வராங்க. என்னத்த நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன கடையில் வாங்கிட்டு வந்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தருண் கேட்குறாங்க. இப்போ நம்ம சுடருமே அதே தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அண்ணி தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மா, நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வியாம்மா? ஆமாம், இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஐட்டமெல்லாம் நீ செஞ்சதே கிடையாதே. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது மா, சூப்பராக இருக்குமா. இத்தனை நாளாக நீ இந்த மாதிரி எங்களுக்கு சமைச்சே கொடுத்ததில்ல, அதாவது ஸ்வீட் செஞ்சே கொடுத்ததில்ல. இந்த மாதிரி நீ செஞ்சு கொடுத்துருந்தா கூட நல்லா நிறைய சாப்பிட்ருப்போமே. ஏம்மா, எங்களுக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுவுமே செய்யவே இல்லை, அத்தைக்காக மட்டும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சண்முகம் இருந்துட்டு அது வந்து தியா, அதான் உன் அத்தை உன் அம்மா பேருக்கு இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டால, அந்த பாசம்தான் கண்ணு முன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க, நான் அதுக்கெல்லாம் பண்ணல. என்னதான் இருந்தாலும் அபி எனக்கு நாத்தனார் இல்லையா. அவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்தப்பெல்லாம் நான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கலன்னு சொல்லுங்க பார்க்கவும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் எவ்வளவோ செஞ்சு கொடுத்துருக்கேன். அவளும் வயிறு நிறைய சாப்பிடுவா. அப்படி இருந்த ஒரு காலத்தில் இருந்தோம் நாங்களும். என்ன பண்ணுறது, நிலமை தடுமாறுனா மேலே உச்சத்தில் இருக்கிறவனும் கீழே தரைக்கு வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி தான் நிலமை இப்படி தலைகீழே மாற்றி போட்டுருச்சு. நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம இப்படி கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு எப்பயாவது கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்கோமா? இல்லைல்ல. அப்போல்லாம் அப்படி இருந்தது. என்னமோ அபி ஒரு தப்பு செஞ்சிட்டா, அதாவது வீட்டவே எதிர்த்து ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டா. அதனால் எவ்வளோ இழப்பு, எவ்வளவோ கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டோம். சரி, அந்த கோவம் தான் அவள் மேலே. இப்போது அவள் மேலே இருந்த கோவமெல்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் சுடர், தருண், தியா இவங்க 3 பேருமே கிளம்பியாச்சு. நம்ம சண்முகம் தான் ஸ்கூலில் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அபி இருந்துட்டு, அண்ணா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேண்ணா. ரொம்ப நாளாகவே சுடர் அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாண்ணா. நான் இன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் இங்கே ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நிறைய ஆசை, தன்னோட அம்மாவை ஸ்கூல் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பாய் சொல்லணும் அப்படின்னலாம் நிறைய ஆசை இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மு, நீங்கள் என் கூட வரப்போகிறீங்களா அம்மு? ஆமாடா தங்கம், நீ தானே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த. அம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க. நம்ம தருண், தியா, அபி, சுடர் இவங்க 4 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுமே வந்துடுது. இப்போது நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மா இது எவ்வளோ நாள் இப்போ கனவு தெரியுமா எனக்கு, நீங்கள் இப்படி வந்து என்னை ஸ்கூலில் விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபி வந்து நம்ம சுடரோட கன்னத்தில் கையை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கரெக்டாக மகேஷை கூட்டிக்கிட்டு வெற்றியுமே வராங்க. இப்போது வெற்றியும் நம்ம மகேஷும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக பார்க்குறாங்க, நம்ம சுடரோட கன்னத்தில் கையை வச்சு இங்கே அபி பேசிக்கிட்டு இருக்காங்க, முத்தம் கொடுக்குறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, சரிங்கம்மா பாய், நான் போயிட்டு வரேன், ஈவினிங்களும் நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம இது அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், வெளியில் வந்தால் என்னை அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ என்னை அம்முன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அம்மு, ஒரே டைம் அம்மு அம்மான்னு கூப்பிட்டுக்கிறேனே, அம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெற்றி வந்து கேட்டுடுறாங்க. பயங்கர அதிர்ச்சி. என்ன அம்மாவா? அப்போது இது அபிக்கு பிறந்த குழந்தையா சுடர்? என்ன இது, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே. அபி எப்போ ப்ரெக்னென்ட் ஆனா, எப்போ குழந்தை பெற்றுக்கினா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அவள் ஜெயிலில் தானே இருந்தா, அப்போது நமக்கு தெரிஞ்சிருக்காது போல். எப்படியுமே இவளுக்கு 5 வயசு ஆகும். அப்படி 5 வயசு தான் ஆகும். 10 வருஷமாக அவள் ஜெயிலில் இருக்கா. அப்படி இப்படின்னு கணக்கு போட்டால் கூட சுடருக்கு அப்போது சுடர் வந்து
அதாவது அபி ஜெயிலுக்கு போகிற அப்போவே அவள் வயிற்றில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கா போல். ஜெயிலே குழந்த பெற்று ஜெயிலே வளர்ந்துருப்பாளோ சுடர் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வெற்றி. உடனே இங்கே ஓடி வந்து சுடர்கிட்ட, சுடர் நில்லு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றியை பார்த்த இங்கே அபி பயங்கரமாக கதிகலங்கி போயிடுறாங்க. எங்கே தன்னோட குழந்த சுடர் நான் தனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அபி. உடனே சுடர் இருந்துட்டு, கேப்டன் நீங்களா, வாங்க கேப்டன், மகேஷை கூட்டிகிட்டு வந்தீங்களா? இதோ காரில் இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு இப்போ தான் போனான், மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம் சுடர், இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களா, இவங்க தான் என்னுடைய அம்மா. உடனே நம்ம அபி வந்து அப்படியே கண்ணெல்லாம் உருட்டுறாங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு உடனே மாற்றி சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை இவங்க என் ஃப்ரெண்டு அம்மு, நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்குவேன்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி இருந்துட்டு, இல்லை சுடர் நீ எப்போவுமே பொய் சொல்ல மாட்ட, நீ எப்போவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவ, இவங்க யாருன்னு எனக்கு போய் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து திரும்ப திரும்ப கேட்குறதுனால சுடர் வந்து சொல்லிடுறாங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதாவது இவங்க தான் என்னுடைய அம்மா, என் அப்பா எங்கன்னே தெரியல, இப்போ வரைக்குமே என் அப்பா என்னை பார்க்கவே வரவே இல்லை, நான் ஜெயிலே பிறந்து ஜெயிலே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷம்தான் இந்த ஸ்கூலில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அபிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சுடரை பிடிச்சி பயங்கரமாக அடி வெளுத்துடுறாங்க. உடனே இங்கே வெற்றி இருந்து, போது நிறுத்து அபி, எதுக்காக இப்போ சுடரை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என் பொண்ணுக்கிட்டலாம் பேசாதீங்க, உங்கள் காலில் கூட விழுந்து சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ராடு கிட்ட சொல்லிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. கர்ணா இருந்துட்டு, அப்போது இது நமக்கு பிறந்த குழந்தைய அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நமக்கு பிறந்த குழந்தை தான், ஆனால் அவள் இப்போ என் பொண்ணு மட்டும்தான், உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது வெற்றி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சுடருக்கு பயங்கர அதிர்ச்சி, இப்போ தான் தன்னோட அப்பா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இத்தனை நாளாக நம்ம சுடர் வந்து அபி எத்தனையோ நாள் கேட்டிருப்பாங்க, என்னுடைய அப்பா எங்கே இருக்காரு, என் அப்பாவை பார்க்கணும் போலக்குது அப்படின்னலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அபி வந்து பயங்கரமாக கோவப்பட தான் செஞ்சுருப்பாங்க. இங்கே பாரு அப்பா அம்மா எல்லாமே நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப நாள் கழித்து இவங்க தான் என் அப்பான்ற விஷயம் எங்கள் சுடருக்கு தெரிய வந்திருக்கு. சுடர் அப்படியே கண் கலங்கி போய் நின்று பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த விஷயத்த மட்டும் அந்த கருணா கிட்ட சொல்லிடாத, தயவு செஞ்சு எந்த விஷயமும் அவனுக்கு தெரியக்கூடாது, என்னுடைய சந்தோஷம் எல்லாமே என் பொண்ணு சுடர் தான், அவளுக்காக தான் நான் இவ்வளவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா. உடனே நம்ம அபி இருந்துட்டு, சுடர் அப்பான்னு கூப்பிடாத சுடர், அவங்க யாருன்னே தெரியல, உன்னுடைய அப்பா உன் மேலே பாசம் வச்சுருக்காப்பா, பொண்டாட்டி மேலே பிரியம் வச்சுக்கிட்டு இருக்க புருஷன் அப்படின்னா கூட பரவாயில்ல, இவனுக்கெல்லாம் அந்த ஒரு தகுதியே இல்லை, இவனெல்லாம் நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாது, உனக்கு எல்லாமே நான் தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருமா, நான் பேசிக்கணும். கேப்டன், இத்தனை நாளாக என் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் நீங்கள் தான் என் அப்பான்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா என்னைக்காவது என்னை தேடி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே சமயம் அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறேன். இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நானும் என் அம்மாவும் ஜெயிலுக்குள்ளே இருந்தோம், என் அம்மா எந்த தப்புமே பண்ணல, இப்போ வரைக்குமே ஒரு ஃப்ரெண்டு கூட அதாவது சண்டை போட்டாலோ இல்லை ஏதாவது சின்னதாக தப்பு செஞ்சிட்டா கூட என் அம்மாவும் என்னை எப்படி அடிக்குவாங்க தெரியுமா, எப்படி திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட பெரிய தண்டனை என்னன்னா என் கூட பேசவே மாட்டாங்க. அப்படி சின்ன சின்ன தப்புக்கு கூட என் அம்மா என்னை நிறைய தண்டிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ என் அம்மா தப்பே பண்ண மாட்டாங்க. ஜெயிலில் இருக்கிறப்போ கூட என் அம்மா எல்லாருக்குமே எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம அபி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது எல்லாத்தையுமே சுடர் வந்து இப்போ கேப்டன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வெற்றியுமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் கேப்டன், என் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை, பண்ணாத தப்புக்கு என் அம்மா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை சுடர் உனக்கு எதுவும் தெரியாது சுடர், இதை பற்றியெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. இல்லை கேப்டன் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் கூட தியாவை யாரோ ரூமில் வச்சு லாக் பண்ணதுனால என் மேலே பழி போட்டாங்க, அதனால் வீட்டில் தண்டனை கொடுக்குறாங்கன்றதுக்காக எனக்காக
இறங்கி நீங்கள் விசாரிக்க செஞ்சுங்க, விசாரிக்க சொன்னீங்க. நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் என் டீச்சருமே கிளாஸ் ரூமில் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சதுனால தான் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத அன்றைக்கி கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் கேப்டன், என் அம்மாவும் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நீங்கள் ஏன் அதை தீர விசாரிக்கக்கூடாது? அப்படி விசாரிச்சிருந்தா இன்றைக்கி என் அம்மா கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்கள்ல. பண்ணாத தப்புக்கு என் அம்மா எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சுடர் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வெற்றிக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கணும்னு தோணுது. கொலை நடந்த அன்னைக்கு அதாவது அபி அந்த இடத்துல இருந்தா, கத்தியை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் குத்துனதை நம்ம கண்ணால் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் இவ மேலே பழி போடணும்? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்ற மாதிரி ஒருவேளை நம்ம அன்றைக்கி விசாரிச்சிருக்கணுமோ? அபிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கவே இல்லையே. நீ இந்த தப்பு பண்ணியா, இந்த கொலை செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் கூட நம்ம கேட்கவே இல்லையே. அப்போது அப்படி கேட்டிருந்தா ஒரு வேளை உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்குமோ? அப்போ பார்வதி அக்கா கொலையில் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, யார் அக்காவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற யோசனை நிறைய வருது. உடனே இங்கே நம்ம சுடர்கிட்ட அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு சுடர், நீ என்னதான் பேசினாலும் நீ என்னதான் சொன்னாலும் இவரெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்டார். நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, வா சுடர். இல்லைம்மா, நான் அப்பா கிட்ட பேசியே ஆகணுங்க. பாருங்கப்பா, எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்காங்க? யார் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க? தயவு செஞ்சு நீங்கள் இது விஷயமா விசாரிக்கணும். என்ன நீங்கள் எப்படி ஸ்கூல்லேருந்து நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிங்களோ அதே மாதிரி அம்மாவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சு தான் ஆகணும். இதை பற்றி நீங்கள் யோசிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. எங்கள் அபியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெற்றி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. தனக்கு பிறந்த குழந்தை எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இத்தனை நாளாக க்ளோஸாக இருந்த நம்ம சுடர் தான். ஸோ இது விஷயமா நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். சுடர் சொல்கிறதுமே கரெக்டு தான். நம்ம இத்தனை வருஷமாக முட்டாளாக இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது விஷயமா நம்ம வெற்றி வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இது மூலமாக நம்ம அபி தப்பு பண்ணல அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும். நம்ம அபி, சுடர், அதுக்கப்புறம் நம்ம வெற்றி, இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.